ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பைத்தங்காய் பிரட்டல் வித் டஹு சைனீஸ் ஸ்டைலில். ஸோ அது எப்படி பிரட்டுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் 2 டஹு எடுத்துக்கங்க. அது ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிச்சிங்க. லாங் பீன்ஸ் அதாவது பயிற்றங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் நீட்டாக கட் பண்ணிச்சிங்க. காஞ்ச ஊடம் 1 டேபிள் ஸ்பூன், 3 பல்லு பூண்டு. ஸோ காஞ்ச உடனே நல்லா தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதோட சேர்த்து நல்லா கொந்தி வச்சிங்க. நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு. ரெண்டு டேபிள் ஸ்பூன் லைட் சோயா சாஸ் தண்ணிக்கு சாப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஒய்ஸ்டர் சாஸ், 1 டீஸ்பூன் சிசம ஆயில். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். சட்டி சூடாகனதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெட்டி வச்சுருந்த நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி வச்சுருந்த தகு எடுத்து போடுவோம். எண்ணெய் ரொம்ப டீப்பாக பொரிக்க வேணாம், கொஞ்சம் லைட்டாக ஊற்றினா போதும். தகு ஒரு பக்கமாக நம்ம திருப்பி போடணும். தகு ப்ரௌன் ஆகின பிறப்படி தான் நம்ம எடுக்கணும். ஸோ 4 பக்கமும் அது ப்ரௌன் ஆகணும். இந்த மாதிரி திருப்பி எடுப்போம். திருப்பி விட்டுக்குவோம். நம்ம எப்போதும் ஒரே மாதிரி அந்த பயிற்றங்காய் பரட்டாமல் கொஞ்சம் வித்தியாசமாக அந்த மாதிரி கோழி இறைச்சிக்கு பதிலுக்கு இந்த மாதிரி தகு போட்டு கூட நீங்கள் பொரிச்சு பரட்டி எடுக்கலாம். ஒரு டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதே ரெசிபியை நீங்கள் சைவமாக கூட பரட்டலாம். அதாவது ட்ரை ப்ரான்ஸ் காஞ்சி விட போடாமல். ஸோ வெஜிடேரியன் ஆயிஸ்டர் சாஸ் போட்டு நீங்கள் பரட்டி எடுக்கலாம் தாராளமாக. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தவுல நல்லா வந்துருச்சு பாருங்களேன். சுற்றி 4 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆச்சு. இது எடுத்துருவோம். இதுக்கு நம்ம தவு பொரிக்கிறோன்னாக்கா அது நம்ம பயிற்றங்காய் போட்டு பரட்டுறப்ப உடையாமல் இருக்கிறதுக்காக நம்ம பொரிச்சு எடுத்துக்கிறோம். ஸோ அதோட மேல் பக்கம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அது லேஸில் உடையாது. அதுவும் இல்லாமல் நம்ம ஒய்ஸ்டர் சாஸ்லாம் போட்டு பரட்டுறப்ப ஸோ அந்த சாந்து அதில் இழுத்துக்கும். ஸோ அதே போல் இருக்கிற இன்னொரு தவியும் இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம் 4 பக்கமும். இப்போ இந்த தவும் செகண்ட் ரவுண்ட் நம்ம போட்ட தவும் நல்லா புரிஞ்சிருச்சு. எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம சட்டியில் கொஞ்சம் லேசாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இடித்து வச்சுருந்த அந்த பூண்டையும் ட்ரை ப்ரான்ஸ் இருக்குல்ல காஞ்சி விட அதை போட்டு தாளிப்போம். ஸோ இது கொஞ்சம் ஒரு மாதிரி கலர் மாதிரி நல்ல ஒரு மனம் வரணும். ஒரு வாசம் வந்த பிற்பாடு நல்லா வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம லாங் பீன்ஸ் பயிற்றங்காய் இருக்குல்ல அது போட்டு கிளறுவோம். கிளறி விட்டு தண்ணி லேசாக ஊற்றிக்குவோம், அடி பிடிக்காமல் இருக்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கிளறி விடுவோம். அப்போ தான் அந்த பீன்ஸ் நல்லா வேகும். சுகர் ஆட் பண்ணிக்கலாம், 1 டீஸ்பூன். நம்ம பொரிச்சு வச்சுருந்த தகுவும் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் லைட் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் சிசம ஆயில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடுவோம். 1 டேபிள் ஸ்பூன் ஒய்ஸ்டர் சாஸ். இப்போ லேசாக தண்ணி ஊற்றிக்குவோம். லேசாக எனக்கா தண்ணி அங்கே ட்ரை ஆகணும். லேசாக ஊற்றி நல்லா கிண்டி கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். இப்போ நல்லா வந்துருச்சு. பயிற்றங்காயெல்லாம் நல்லா வந்திருக்கு. லாங் பீன்ஸ்
with bean curd in garlic shrimp sauce is ready. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and ஷேர் பண்ணுங்க. இதோட நம்ம அடுத்த நியூ வீடியோவில் ஒரு புது ரெசிபியோட வரேன். ஓகே, bye. Have a good day. God bless you all. Thank you for watching. Bye. Happy cooking. Drop it.